நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து திடீர்னு தாலியை கட்ட சொன்னா என்ன அர்த்தம்? அர்ஜுன் சார் அதெல்லாம் கட்ட மாட்டாரு. ஏய், அத நீ சொல்லாத, அர்ஜுன் சொல்லட்டும். ஒரு நிமிஷம். அர்ஜுன் சார் சொல்லுங்க. வந்த இடத்துல திடீர்னு எல்லாம் யார் கழுத்துலயும் தாலி கட்ட முடியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இனியா, என்னம்மா அது? இப்படி திடீர்னு தாலி எடுத்து கழுத்துல கட்டுனா என்ன அர்த்தம்? புரியலையா அர்ஜுன்? என்ன உங்க மனைவியா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். என்ன திடீர்னு இப்படி சொல்றாளேன்னு யோசிக்கிறீங்களா? போலீஸ் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு குற்றவாளி மாதிரி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் திரும்பி வீட்டுக்கு வரப்போ யார் என்ன மதிப்பாங்க? எல்லாருமே என்ன தப்பா தானே பாப்பாங்க. ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல. எந்த தப்பும் இல்லனா போலீஸ் எதுக்கு உன்ன ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும்? போலீஸ் நடந்துக்கிட்ட முறையில வேணா தப்பு இருக்கலாம், ஆனா அவங்க அரெஸ்ட் பண்ணதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சாரி அர்ஜுன் சார், இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலைய இனி அதான் உருவாக்கிட்டா. ஏய், சூழ்நிலைய நான் உருவாக்கல. உன் மனசுல இருக்கிறது வெடிச்சு வெளியில வருது. பாத்தீங்களா அர்ஜுன்? இவளே இந்த மாதிரி பேசுறப்போ வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி தானே பேசுவாங்க. அதுக்காக தான் அர்ஜுன் என் கழுத்துல கடவுள் சாட்சியா இந்த தாலியை கட்டி உங்க மனைவியா உங்க வீட்டு மருமகளா என்ன அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ற அர்ஜுன். அப்பதானே எல்லாரும் என்ன மதிப்பாங்க. என்ன இது, கழுத்துல தாலி கட்டிக்காம இங்க இருந்து போக மாட்டா போல இருக்கே. அர்ஜுன் சார் வேற எதுவும் மறுத்து பேசாம நிக்கிறாரு. என்ன பண்றது? இது பாருங்க அர்ஜுன் சார், இங்க இருக்கிற கடவுளை விட உங்களுக்கு வீட்ல இருக்கிற அம்மாங்கிற கடவுள் தான் பெருசு. அவங்கதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தெரியாம இனியா கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சு பாக்குறது கூட பாவம் சார். ஏய், எதடி பாவம்? இனியா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அர்ஜுன், இது நம்ம 2 பேருக்கான விஷயம். நான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் மேடை வரைக்கும் போய் நின்னு போயிருக்கு. உங்களை என் கழுத்துல தாலி கட்ட சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல அவ தலையிடவே கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? என் கோபத்துல நியாயம் இருக்கு அர்ஜுன். ஆஃப்டர் ஆல் அவ நம்ம கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப். நம்ம 2 பேருக்கும் நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முதல்ல அவளை வெளியில போக சொல்லுங்க அர்ஜுன். ஒரு நிமிஷம் இருமா. என்னால வெளியே போக முடியாது. நீ என்னதான் என்ன ஸ்டாஃப்னு சொன்னாலும் எனக்கு அந்த குடும்பத்துல எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு வந்தது, உன்னை வெளியே கொண்டு வந்தது எல்லாமே அந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக தான். அதே மாதிரி மேடம்க்கு தெரியாம அர்ஜுன் சார் உன் கழுத்துல தாலி கட்டுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. உன்னை ஸ்டேஷன்ல கழட்டி விட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? அர்ஜுன், நான் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது உண்மைனா முதல்ல அவளை வெளியில போக சொல்லுங்க அர்ஜுன். ப்ளீஸ் வசு, கொஞ்சம் வெளில போயேன். அர்ஜுன் சார் ப்ளீஸ் வசு, கொஞ்ச நேரம் வெளில இரு. அர்ஜுன், இந்த முடிவை நான் நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். ப்ளீஸ் அர்ஜுன், வீட்ல எல்லாரும் என்ன ஒரு கிரிமினலா பாக்குறத என்னால தாங்கிக்கவே முடியாது அர்ஜுன். இந்த தாலிய என் கழுத்துல கட்டுங்க அர்ஜுன். இது அம்மன் தாலி. அப்புறமா வேணா நம்ம முறைப்படி அம்மா பார்த்து வைக்கிற நாள்ல இன்னொரு தாலிய கட்டிக்கலாம் அர்ஜுன். அதுல ஒன்னும் தப்பு இல்ல. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன். இது கடவுள் போட்ட முடிச்சு. என்னைக்கு நான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்தேனோ, என்னைக்கு நீங்க என்ன உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போனீங்களோ, அன்னைக்கே நான் என் மனசுல உங்களை என் புருஷனா முழுசா ஏத்துக்கிட்டேன் அர்ஜுன். அந்த உரிமை எனக்கு அதிகாரப்பூர்வமா வேணும். இனியாவா நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவமானப்பட விரும்பல அர்ஜுன். அர்ஜுனோட மனைவியா வந்தா எனக்கு எந்த அவமானமும் வராது அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன்,
இது என் கழுத்துல கட்டுங்க அர்ஜுன். சாமி, எனக்கு சொந்தமான ஒருத்தரை இன்னொருத்தி குறுக்கு வழியில அடைய நினைக்கிறா. அர்ஜுன் சார் அவ கழுத்துல தாலி கட்டவே கூடாது. அப்படி கட்டினா அந்த வீட்டோட எதிர்காலமே கெட்டு போயிடும். உன் சன்னதியில நான் 1008 தேங்காய் உடைக்கிறேன். அர்ஜுன் சார் அவ கழுத்துல தாலி கட்டாம தடுத்து நிறுத்திடு. ஏன் அர்ஜுன்? தாலி கட்டுங்க அர்ஜுன். இனியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனந்த் மீனாட்சியை லவ் பண்றான். அதுக்கு அம்மா சம்மதத்தோட மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல அம்மாவுக்கு தெரியாம உனக்கு தாலி கட்டினேன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்காது இனியா. தாலி கட்ட சொல்ல உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவங்களுக்கு தெரியாம நம்ம தாலி கட்டிக்கிட்டா நம்ம 2 பேருக்குமே ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும் இனியா. ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டு நிக்கிறப்போ எந்த உரிமையில ஆனந்தோட லவ் பத்தி அம்மா கிட்ட நான் பேச முடியும்? நீயே சொல்லு. உன்னுடைய இந்த பயம், உன்னுடைய இந்த தயக்கம் எல்லாமே எனக்கு புரியுது இனியா. ஆனா அதுக்காக நான் உன் கழுத்துல தாலி கட்டுறது தீர்வு கிடையாது இனியா. இனியா நம்ம வீட்டு மருமக, அவ போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை அழைச்சிக்கிட்டு அவளோட தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது கழுத்துல தாலியை கட்டி அழைச்சிட்டு போனா அம்மா என்ன நினைப்பாங்க இனியா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சில நேரங்களில் நம்ம உரிமைகளை போராடி தான் வாங்கணும், நிர்பந்தம் பண்ணி வாங்கக்கூடாது. ப்ளீஸ். நம்ம வீட்டுல யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. முன்ன இருந்ததை விட உனக்கு அதிகமா மரியாதை தருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஓகே அர்ஜுன், வா போலாம். வசு, அம்மா முன்னிலையில தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு இனியாக்கு நான் புரிய வச்சுட்டேன். உன்னை நான் வெளில போ சொன்னதை மனசுல வச்சுக்காத. சாரி வசு. பரவாயில்ல அர்ஜுன் சார். வாங்க வீட்டுக்கு போலாம். முதலேமா இந்த வீட்டு மருமக வந்துட்டா. நான் போட உடனே விட்டுட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு வடை பாயசத்தோட நாட்டுக்கோழி அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். என்ன நான் சொல்றது? பாட்டி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, கோயில்ல பேசின ரகசியம்லாம் உடைஞ்சிரும் போல இருக்கே.
என்ன சொக்குப்பொடி போட்டு கூட்டிட்டு வந்தானே தெரியல. இனியா பொறுத்த வரைக்கும் அவ என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டு, இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறவ. அப்படி ஒரு எண்ணத்தோட தானே எல்லாருமே இருந்தீங்க. ஆமா அர்ஜுன், அதுல என்ன சந்தேகம்? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. நான் சொல்ல வந்தது முழுசா முடிக்கவே இல்லை. இனியா என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டு, என் வருங்கால மனைவி மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாமே அவ தான். அம்மாவுக்கு அடுத்தபடியா எல்லாரும் இனியா சொல்றதான் கேட்கணும். அப்புறம் அவளை எதிர்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அண்ணா என்ன திடீர்னு? டேய், இப்பதானே சொன்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. என்னப்பா அது? சொல்லாட்டியும் கூட அப்படித்தானே நடக்குது. இனியாதான் இந்த வீட்டு மூத்த மருமக, அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இனியா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. உனக்கு திருப்தியா இனியா? வாங்கம்மா போலாம். மம்மி வாங்கடி. நீ வாடி. இனியா நீ பெரிய ஆள்டி. அப்பப்பப்பப்பா, நீ நினைச்சத அர்ஜுன் வாயாலேயே சொல்ல வச்சிட்ட பத்தியா? சாதிச்சுட்டடி. இனிமே நீ தான் இந்த வீட்ல கிங், மத்த எல்லாருக்கும் சங்குதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. இதே ரூட்ல போய் என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். இதுதான் பாட்டி என் வாழ்நாள் சாதனை. இனியா, இனியா. ஐயோ கூப்பிடுறான். போ 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 போ, ஓட வேண்டியதானே. சொல்லுங்க அர்ஜுன். இனியா, ஆனந்த் மீனாட்சியோட லவ் விஷயம் அம்மாவுக்கு எந்த காரணத்துக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. முக்கியமா வசுக்கு தெரியாம பாத்துக்கணும். அர்ஜுன், இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன? நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன் அர்ஜுன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் இனியா. நீ போ. சரி அர்ஜுன். அம்மாவுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். இனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இனியாவும் பாவம், போலீஸ் அது இதுன்னு கலங்கி போயிருக்கா. இங்க இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் இனியா என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் தெரியும். சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தினவ, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த உணர்வு ரீதியான பாண்டிங் யாருக்குமே தெரியாது. அவளால எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தால நான் ஒரு முழு மனுஷனா இன்னைக்கு மாறி போய் நிக்கிறேன். அதுக்கு காரணம் அவ என்னுடைய ஃபீலிங்ஸோட கலந்து இருக்கிறதா. எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங்குக்கு இதுதான் சாட்சி. அது என்ன பாண்டிங் அப்படிங்கிறது இனியாவுக்கு கூட இது வரைக்கும் தெரியாது. அந்த பாண்டிங் உருவாக காரணமா இருந்த சம்பவம் நடந்த நாளை தான் இந்த பொட்டியோட லாக்கர் சீக்ரெட் நம்பரா வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை ஒரு நாள் இனியா கிட்ட சொல்லணும். இந்த பொட்டியை திறந்து காட்டணும். அதுக்கான நேரம் இன்னும் வரல. வரும்போது கண்டிப்பா நான் இனியா கிட்ட சொல்லுவேன்.
ஆ, அத்தை உள்ள வரலாமா அத்தை? என்னம்மா இனியா, வரலாமான்னு கேட்டு வாசலையே நிக்கிற? உள்ள வாமா. ஏமா இனியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். திருடின்னு நினைச்சு என் மேல கோவமா இருப்பீங்களோ என்னமோ நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீதான் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லியிருக்கியே. ஏதோ போராத நேரம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா இனியா? அர்ஜுன் அந்த நேரத்துல வீட்ல இருந்திருந்தா உன்னை போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்கவே மாட்டாங்க. நம்ம ஃபேமிலி பத்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. அர்ஜுன் கிட்ட சொல்லி நான் தான் உன்னை வெளியில கொண்டு வர சொன்னேன். தெரியும் அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அர்ஜுனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அத்தை, என்னால உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வந்துருமோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்தை. அதான் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை பிரசாதம். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா சொல்லு. கோவில்ல அந்த மீனாட்சிய பார்த்தேன். அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத இனியா. அத்தை, எனக்கு தெரியாத அத்தை, அதனாலதான் நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். ஆனா அவ என்ன விட மாட்டேங்கிறா. வழிய வழிய வந்து என்கிட்ட பேசுறா. நான் முகம் கொடுத்தே பேசல அத்தை. வேண்டாம் இனியா, அவ சவகாசமே நமக்கு வேண்டாம். அவ நம்ம வீட்டையே அசிங்கப்படுத்திட்டா. அதோட அவ அண்ணன் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டான்ல. ச்சே, இப்ப நினைச்சா கூட என்னால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியலமா. ஆமா அத்தை, அதனாலதான் நான் அவளை நினைக்கிறதே இல்ல. இனிமே நீ அவளை நேர்ல பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடு, சரியா இனியா? ஆ சரிங்க அத்தை. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னா எனக்கும் சுத்தமா பிடிக்காதுதான். நீங்க ஒருத்தரை விரோதியா நினைக்கிறீங்கன்னா அவங்க எனக்கு ஜென்ம விரோதி அத்தை. நீதாமா என் மனசுக்கு ஏத்த மருமக. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிற. எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா. அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. உடம்பு பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. அந்த வசு டபுள் கேம் ஆடினாலும் அத்தை மீனாட்சி விஷயத்துல நான் நினைச்ச மாதிரியே இருக்காங்க. இது போதும் எனக்கு. நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். மீனாட்சிய ஒரு கை பார்க்காம விடவே மாட்டேன்.